Audio Jungle. Audio Jungle. ஓகே, இந்த வினாவை பாருங்கள். 41 தொடக்கம் 50 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றுக்குமான சரியான விடையை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. 41வது கேள்வி, ஒரு இரு எண்களின் பெருக்கம் 60 ஆகும். என்னது? 2 எண்களின் பெருக்கம் 60. அந்த 2 எண் என்னென்னு தெரியுமா? தெரியா. சும்மா நாம் எடுப்போம், அந்த ஒரு எண் எடுப்போம் எக்ஸ் என்றும், இன்னும் ஒரு எண் எடுப்போம் y என்றும். இந்த 2 எண்ட பெருக்கம் எவ்வளவா? 60. திரும்ப சொல்கிறான், மேலும் அவற்றின் கூட்டுத்தொகை 17 ஆகும். எக்ஸையும் அதில் 2ஐயும் கூட்டுத்தொகை எவ்வளவா? 17. அவற்றுக்கிடையிலான வித்தியாசம் 7 ஆகும். அப்போ 2க்கு இடையிலான வித்தியாசம் எவ்வளவா? 7. இருப்பின் அந்த இரு எண்களும் எவை என்று கேட்குறான். அப்போ பாருங்க, நாங்கள் நார்மலாக இதை இப்படி XY என்று போடாமலும் செய்யலாம். ஸோ அப்படி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ 2 எண்களை கூட்டினா 17 வரணும். எந்தெந்த 2 எண்களை கூட்டினா 17 வரும்? 1 9ஐயும் 8ஐயும் கூட்டினா 17 வரும். சரியா? 8ஐயும் 9ஐயும் கூட்டினா 17 வரும். இப்போ 9லேருந்து 8 கழிச்சா 7 வருமா? ஏண்டா 2க்கு இடையிலான வித்தியாசம் எவ்வளோ? 7. 9லேருந்து 8 கழிச்சா 7 வருமா? இல்லை. ஸோ இது வராது. அடுத்தது பார்ப்போம். 10ஐயும் 7ஐயும் கூட்டினா 17 வரும். 10லேருந்து 7 கழிச்சா எவ்வளவு? 3 வருது. ஆனால் எத்தனை வரணும்? 7 வரணும். ஸோ இதுவும் வராது. அடுத்தது இன்னும் ஒரு எண்ணை பார்ப்போம். 11ஓட 6 கூட்டினா 17. 11லேருந்து 6 கழிச்சா 7 வருமா? இல்லை, 5. அப்போ இதுவும் வராது. அடுத்த எண் 12ஓட 5 கூட்டினா 17 வரும். 12 5 எவ்வளவு? 17. 12லேருந்து 5 கழிச்சா எவ்வளவு? 7. ஸோ இது வருது. அதே மாதிரி 12 5ஆல் பிரிக்கினா 60. ஸோ இந்த எண் வருது. அப்போ அந்த 2 எண்களும் எவைன்னு கேட்குறான். என்னென்ன? 12ம் 5ம். ஸோ இதை ஈஸியாக செய்கிற முறை ஒன்று இருக்குது. XY போட்டு அப்படி செய்கிறேன்னு சொன்னால், இப்போ என்ன சொல்கிறான்? 2ஐயும் கூட்டினா 17. 1லேருந்து இன்னொன்று கழிச்சா 7. வித்தியாசம் 7. அப்போ நாங்கள் எக்ஸ் சக y சமன் 17 ஏன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் 3. அப்போ என்ன செய்யலாம்? 2ஐயும் கூட்டுவோம். கூட்டினோம்னு சொன்னால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் சமன் 7. இது 2ஐயும் கூட்டினோம்னு சொன்னால் இங்கே ஒரு எக்ஸ், இந்த கீழே ஒரு எக்ஸ், 2x. இப்போ ஒரு y இருக்குது, ஒரு y கொடுக்கணும், மைனஸ் ஒய். அப்போ ஒரு yயும் இன்னொரு yயும் போனால் 2x சமன் 7 7 எவ்வளோ? 24. இப்போ 2x 24ண்டா எக்ஸ் எவ்வளோ? 12. எக்ஸ் வந்து 12. இப்போ எக்ஸ் 12ன்னு சொன்னால் இங்கே பார்ப்போம். எக்ஸ் 12ண்டா y எவ்வளோ? 5. இப்போ இலகுவா XY போட்டும் காணலாம், XY இல்லாமலும் காணலாம். சரி, அடுத்த கேள்வி. அடுத்தடுத்து 25 வீதம் 20 வீதம் ஆன இரு கழிவீடுகள் வழங்கப்பட்ட ஒரு பொருளுக்கு தனித்து எத்தனை சதவீத கழிவீடு வழங்கப்படுதல் வேண்டும்? ஸோ என்னண்டா, ஒரு பொருள் ஒன்று வாங்குறீங்க. ஆரம்பத்தில் அந்த பொருளுக்கு எவ்வளோ கழிக்கிறான்? 25% கழிச்சிட்டு அந்த பொருளை தரான். தரும்போது திரும்ப என்ன செய்கிறான்? திரும்ப அந்த பொருளுக்கு 20 வீதம் கழிக்கிறாரு. கழிச்சிட்டு திரும்ப தராரு பொருள். அப்போ அந்த பொருளை நீங்கள் எவ்வளோக்கு வாங்குவீங்க? மொத்தமாக இப்படி தனித்தனியாக கழிக்காமல் மொத்தமாக கழிச்சா எவ்வளவு கழிவீடு, எத்தனை சதவீதம் கழிவீடு வழங்கப்படுதல் வேண்டும்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் சும்மா எங்களுக்கு ஈஸிக்கு எப்பையும் சதவீத கேள்விகள் வந்தால் நாங்கள் அந்த பொருள் விலையோ அல்லது ஏதோ பரப்பளவு அப்படின்னு தந்தால் 100 எடுங்க. எடுத்தால் ஈஸி எங்களுக்கு செய்கிறது. என்னது? ஒரு பொருளுக்கு தனித்து அந்த பொருள் விலை 100 ரூபான்னு எடுங்க. 100 ரூபா. ஏன் 100 ரூபா எடுக்க சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு சொல்கிறேன் பிறகு ஏன்னு சொல்லி.
100 எடுங்க. சதவீதம் வந்தாலே ஏதாவது ஒன்று 100 எடுங்க. சரி, எடுத்துட்டு முதலாவது என்ன செய்கிறான், இதிலிருந்து 25 கழிவு வழங்குறான். அப்போ 100 25% என்ன, 25%, 100க்கு 25 கழிவு வழங்குவான். 25%, 25%டாலே 100க்கு 25. அப்போ 100 எவ்வளோ கழிவு கிடைக்கும், 25 கழிவு கிடைக்கும். அதுக்காக தான் 100 எடுக்க சொல்கிறோம். லேசா அப்படி தனித்தனியை செய்யாமல் இப்படி செய்ய தேவையில்லை. அப்போ ரெக்டாகவே நாங்கள் போடலாம். எவ்வளோ கழிவு இருக்கும், 25 கழிவு போனால் அந்த பொருளுக்கு எவ்வளோ வாங்குவார், 75 வாங்குவார். திரும்ப என்ன செய்வார், இதுக்கு 20% கழிவு வழங்கப்படும். 20 எவ்வளோடா, 100க்கு 20 100க்கு 20%டா, 100க்கு 20டா, 75 எவ்வளோ கழிவு கிடைக்கும் என்று பாருங்கள். அப்போ நம்ம சுருக்கிறோம்டா, 20ல் 20 ஒரு முறை, 100ல் 20 5 முறை, 5ல் 5 ஒரு முறை, 75ல் 5 15 முறை. அப்போ எவ்வளோ கழிவு கிடைக்கும்டா, 15 கழிவு கிடைக்கும். அப்போ 75 15 கழிச்சோம்டா அந்த பொருள் அவர் எவ்வளோ கிடைக்கும், 60 கிடைக்கும். 100 பொருள் அவருக்கு 60 கிடைக்குது. அப்போ எவ்வளோ கழிவு வழங்கப்பட்டிருக்கு, 40 ரூபா. இப்போ 40 ரூபாண்டா, 100 40 கழிவு உண்டா, 100க்கு எவ்வளவு, அதுக்காக தான் 100 எடுக்க சொல்கிறேன். அப்போ நாங்கள் சும்மாவே பார்த்தோன்னே போகலாம். எத்தனை சதவீதம் கழிவு வழங்கப்படணும், மொத்தமாக வாங்குறேன்டா, 40% கழிவு வழங்கப்படணும். விளங்கிட்டா? சரி, அடுத்த கேள்வி. நார்மலாக திரும்ப ஒரு தரம் வீடியோ பாருங்கள், விளங்கலன்னு சொன்னோம். எக்ஸ்பெருமானத்தின் 12% 78ற்கு சமனாக இருப்பின் என்னையா, எக்ஸ்பெருமானத்தின் 12%, 12% எவ்வளோ, 100க்கு 12% பெருமானத்தின் இன்னென்று சொன்ன பெருக்கல் எக்ஸ்பெருமானத்தின் 78% சமணம், 78க்கு சமணம். எக்ஸ்பெருமானத்தின் 12% 78க்கு சமணம். இப்போ நாங்கள் சுருக்கணும்னு சொன்னால் 12 தர எக்ஸ் எவ்வளவோ, 12x கீழே 100 சமன் 78. பிரிபடுற 100 சமன்பாட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது பெருக்கப்படும். அப்போ 12x சமன் 78 தர 100. இப்போ பெருக்கப்படக்கூடிய 12 சமன்பாட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது பிரிப்படும். எக்ஸ் சமன் 78 தர 100 கீழே 12 பிரிச்சோம்டா, 12 12 6 பிரிப்போம், 6 பிரிச்சோம்டா 12 6 2 முறை, 78 6 1 13 முறை, 2ல் 2 ஒரு முறை, 100ல் 2 50 முறை, 50 தர 13 650. அப்போ எக்ஸின் பெருமானம் எவ்வளோ, 650. கிளியர் தானே? சரி, அடுத்தது சொல்கிறான், ஒரு சதுரத்தின் பரப்பளவு 40% அதிகரிக்கப்படுமாயின், பரப்பளவு என்னது, 40% அதிகரிக்கப்படுமாயின் சதுரத்தின் ஒரு பக்க நீளம் எத்தனை சதவீதத்தால் அதிகரிக்கும். இப்போ நாங்கள் எழுதுவோம், சும்மா ஒரு பரப்பளவு, ஒரு சதுரம் கொண்டு இருக்குது. இந்த சதுரத்தில் பரப்பளவு நாங்கள் எடுப்போம் 100, பரப்பளவு 100 எடுப்போம். பரப்பளவு 100 என்ன நான் சொல்லியிருக்கேன், சதவீதம் வந்தால் 100 எடுக்க, பரப்பளவு 100. அப்போ ஒரு பக்க நீளம் எவ்வளோ வரைக்கும், சதுரத்தில் எல்லா பக்கங்களும் சமன். அப்போ பரப்பளவு எப்படி காண்றதுங்களே தெரியும், நார்மலாக நீளம் தர அகலம். அப்போ சதுரத்தில் எல்லா பக்கங்களும் சமனுங்கிற போதும், அப்போ இது 100ண்டா, இது 10 இது 10. அப்போ ஒரு பக்கம் 10 இன்னொரு பக்கம் 10. இப்போ 44% அதிகரிக்கிற போது 100க்கு 44னா அப்போ 100க்கு எவ்வளோன்னா 144 மாறும். அப்போ சதுரத்தில் பரப்பளவு எவ்வளோ மாறும், இப்போ திரும்ப 144 மாறும். இப்போ ஒரு பக்க நீளம் எவ்வளோ வரைக்கும், 12 அறிக்கும். ஒரு பக்க நீளம் 12. ஏன் 144 இதில் வர்க்க மூலம் 12, 140 வர்க்க மூலம் என்ன 12. சரி, இப்போ கேட்குறான் நீளம் எத்தனை சதவீதத்தால் அதிகரிக்கும். அப்போ எத்தனது, 10 2ஆல் அதிகரிக்கும். 10க்கு 2 அதிகரித்தா சதவீதம்டா 100க்கு பார்க்குறேன், 100க்கு எவ்வளோ அதிகரிக்கும்னு பார்க்கணும். 10ல் 10 இதை வெட்டலாம். அப்போ எத்தனை சதவீதத்தால் அதிகரிக்கும், 20% அதிகரிக்கும்.
கிளியர் தானே, நார்மல் கேள்வி. சரி, அடுத்தது இரு சதுரங்களினது பரப்பளவு விகிதம் 4:1. ஸோ 4:1 ஆகும். இரு சதுரங்களினதும் சுற்றளவுகளின் விகிதம் யாது? என்ன கேட்கிறான், 2 சதுரம் இருக்கு, ஒன்றுட சதுரம் 4, இன்னொன்றது 4க்கு ஒரு விகிதம், 4க்கு ஒரு விகிதம். எங்களுக்கு விகிதம்டா தெரியும், விகிதம்டா என்னது, சாரி, விகிதம்னு சொன்னால் ஏதாவது ஒன்றை 2 பொதுக்காரணியால் பிரிக்கிறது. உதாரணமாக இப்போ 50க்கும் 100க்கும் விகிதம் காண சொல்கிறேன். எப்படி காணுவீங்க, 50 100 போட்டுட்டு 2ஐயும் ஏதாவது ஒன்றால் பொதுவான ஒன்றால் பிரிப்பீங்க. என்னதால் பிரிக்கலாம், 50ஆல் பிரிக்கலாம். என்ன பிரித்தோம்னா 1 2க்கு பொதுவான ஏதாவது ஒன்றால் பிரிக்கிறது தான் விகிதம். அப்போ விகிதத்திலிருந்து ஒன்று முழுமையான ஒன்றை காண சொன்னாலும் எப்படி செய்வோம், அந்த பொதுவான ஒன்றால் பெருக்குவோம், அப்படி தானே. அப்போ நாங்கள் பொதுவான ஒன்று எங்களுக்கு என்னென்னு தெரியா, நாங்கள் எக்ஸின்னு எடுப்போம். அப்போ மற்ற இந்த 4 விகிதத்துடைய பரப்பளவு வரைக்கும் 4x அறியும், இந்த 1 விகிதத்துடைய பரப்பளவு வரைக்கும் 1x அறியும். அப்போ இது 4x பரப்பளவு, இது எக்ஸ். இந்த எக்ஸ் யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு சதுரம் ஒன்றுடைய பரப்பளவு எப்பையும் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். வர்க்க எண்ணத்தான் இருக்குது. வர்க்க எண்கள் என்ன இருக்குது, 1 இருக்குது, 4 இருக்குது, 9 இருக்குது, 16, 25 அப்படியே போயிடும். அதாவது 1ன் வர்க்கம், 2ன் வர்க்கம், 3ன் வர்க்கம், 4ன் வர்க்கம், 5ன் வர்க்கம் அப்படியே போயிட்டு. இப்போ நாங்கள் சும்மா எடுப்போம் எக்ஸுங்கிறத எடுப்போம் 4 எடுப்போம். 4 எடுத்தால் ஒரு பக்க நீளம் எவ்வளோ வரும், 2 2 வரும். என்ன 2 2 வரும். இதே இது இதர பரப்பளவு, அப்போ இது எக்ஸுண்டா, இது 4x எவ்வளோ வரும், 4 சர 4 4x 4 சர 4 16 வரும். அப்போ இதில் பரப்பளவு 16. அப்போ ஒரு பக்க நீளம் எவ்வளோ வரைக்கும், 4 வரைக்கும். அப்போ இப்போ என்ன கேட்குறான், சுற்றளவின் விகிதம் யாரு. இதில் சுற்றளவு எப்படி பார்க்குற, சுற்றளவுனா ஃபுல்லாக சுற்றி வர கூட்டுறது. அப்போ 4 8 12 16, இதில் சுற்றளவு எவ்வளோ வரைக்கும், 16 வரைக்கும். சின்ன சதுரத்தோட பரப்பளவு எவ்வளோ வரைக்கும், 2 4 6 8, சின்ன சதுரத்துறது 8. அப்போ 16 8க்கு. அப்போ இதை விகிதமாக்கினா எப்படி வரும், இலகுவாக சுருக்கினா 2க்கு 1 8 8 சுருக்கலாம். அப்போ இதில் விகிதம் எவ்வளவு, 2 1க்கு 2 1க்கு.